அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலன்ல 9வதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. அதிகார மோகம் கொண்ட ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம். அறிவில் தெளிவு கொண்ட ராசியும் இந்த ராசி தாங்க. அறிவு தாகம் கொண்ட ராசி என்று நல்லதும் கெட்டதுமாக நம்ம இந்த ராசியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தனுசு ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசிகளில் ஒன்று, குருவோட ராசி. எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். இவங்க பார்த்திங்களா ரொம்பவுமே அதிகாரத்தை காட்டி செயல்படுவாங்க. மேலுமே தானே குரு தானே சொல்வதே சரி, தன்னோட கருத்தை ஏற்றுக்கொள்வவங்களும் தான் அறிவு தாகம் உடையவங்க அப்படின்னு நம்பக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் இந்த ராசி. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா உடல் பலம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஆனால் கூட அறிவில் பலம் வாய்ந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே தன்னோட அறிவால் காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு செயலையுமே அவங்க சவாலாக ஏற்று அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் வரைக்குமே இவங்க ஓய மாட்டாங்க. மேலுமே திட்டமிடுதல் மற்றும் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டாங்க. விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்புமே இவங்களுக்கு கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வுமே அதிகம் கொண்ட ராசியில் தான் இந்த ராசி. மேலுமே இந்த தனுசு ராசினரோட ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியவங்க கும்பராசிக்காரர்னு சொல்லலாம். கும்பராசியில் தாய் தந்தை கணவர் மனைவி அமைந்தால் இவங்க பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, அவங்களோட குடும்பம் தொழில் உத்தியோகம் இது எல்லாம் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிழக்கு நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரக்கு குறைவே இல்லை. அதே சமயம் தேவையில்லாற்ற சில செலவுகளுமே கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவசிய தேவை ஏற்பட்டாலும் கூட இப்போது கடன் வாங்க வேண்டாங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த டைமில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்ல விஷயமாக சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிகச்சிறப்பான பலன்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலையில் சுமையான ஒரு நிலையானது உண்டாகும். சில இடங்களில் பாதுகாப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ஆனால் கூட நீங்கள் நினைத்த ஒரு காரியம் சற்று நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெருக்கி அதனால் வருமானமும் கூட அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே கூட நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தைகளால் சிறப்பு பலன்கள் உண்டாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சுமூகமான நிலையானது உங்களுக்கு இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே தள்ளி போகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் இந்த டைமில் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற ஒரு நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது. குடும்பத்தினரால் மன நிம்மதி கூட உண்டாகும். குழந்தைகளால் சிரமங்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களோட ஆசை பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலுமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோட தேவைக்காக நீங்கள் பணத்தை சேகரிப்பதில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்து பிரமிப்படையக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு நீங்கள் இறங்குறது ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. கேது 11 இருக்கிறதுனால உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குமே கூட அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்களா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வியாபார விஷயத்தில் ரொம்பவும் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதே மாதிரி புதிய முதலீடுகளை நிதானமாக யோசித்து பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது.
மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே நன்மைகள் கவனம் செலுத்த வேண்டும். மேலுமே பல விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்வது சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது. பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபடுவதாலும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே பணவரக்கு இந்த டைமில் பார்த்தீங்களா குறையவே இருக்காதுங்க. அதே சமயம் தேவையில்லாத சில செலவுகளும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவசிய தேவை ஏற்பட்டாலும் கூட இப்போது நீங்கள் கடன் வாங்கவே வேண்டாம். திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமான ஒரு சூழலானது உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இந்த டைமில் ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும். இப்போதைக்கு சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. சில பேர்த்துக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் லாபமானது கிடைக்காதுங்க. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சிகள் நீங்கள் எப்போதுமே உடைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பார்த்திங்களா, அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தினமுமே நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தேர ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்களா, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்வது உங்களுக்கு பல அற்புதங்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்து வரும் வேலை, செஞ்சு வரும் தொழிலில் முழுமையான கவனம் செலுத்துங்க. முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. சிறப்பான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் அருளால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், சீராகவும் இருக்கும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கிரனால் பார்த்திங்களா எதிர்ப்பாளினர் மீது ஈர்ப்பு ஏற்படும். வேலையில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலானது ஏற்படும். 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை உண்டாகிறதுனால மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கும் துணையை இழந்தவங்களுக்குமே கூட மறுமணத்திற்குரிய வாய்ப்பானது இந்த டைமில் உங்களுக்கு காத்திருக்குங்க. மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு, ஆன்மீக ரீதியான செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்வது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். மேலுமே உங்களுக்கு நல்ல வரன் கூட அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சூரியனால் உடல்நிலையில் பார்த்திங்களா பாதிப்பானது ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அரசு வழியில் நெருக்கடிகளானது தோன்றுங்க. குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு சங்கடமுமே உங்களை நெருங்காமல் போகும். செல்வாக்குமே இந்த டைமில் பார்த்திங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே திருமணம், செல்வாக்கு என கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல அதிசயங்களை கொடுக்கும். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் குரு சுக்கிரன் இணைந்து ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்துல உள்ள சனி ராகுவை குரு பார்ப்பதுமே ஏற்றத்தை உங்களுக்கு குறிக்கும். மேலுமே சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. தகவல் தொடர்பு வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. அதுவுமே குரு அந்த முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தலாம். தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே காத்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும். அஷ்டமத்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்காங்க. தந்தையாரோடு இணக்கமான உறவுகள் இருக்காது. தந்தை வழியில் கசப்புகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும். அவங்களுடைய உடல் நலனும் கூட சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்குங்க. அப்படிங்கிறதுனால அதற்கேற்றபடி உணவு கட்டுப்பாட்டையும் மருத்துவ கட்டுப்பாட்டையும் நீங்கள் ரொம்பவும் பின்பற்ற வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே குலம் காத்தருள்வாள். மேலுமே இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.